தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரியும் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மகளிர் இலவச பயணச்சீட்டு பேருந்தில் ஏற மறுப்பதாகவும் தரக்குறைவாக பேசுவதாகவும் கூறி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், உங்களுடைய தகவலை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள தஞ்சையை சுற்றியுள்ள கிராமங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் அனைவரும் அருகில் உள்ள கிராம பகுதியிலிருந்து தஞ்சை பழைய பேருந்து நிலையம் வந்து அங்கிருந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பணிக்காக நகர பேருந்துகளில் செல்வது வழக்கம். இந்நிலையில் இவர்கள் செல்லும் நேரத்தில் பேருந்துகள் முறையாக இயக்கப்படவில்லை என்றும் அவ்வாறு இயக்கும் பேருந்து ஏற்ற மறுப்பதாகவும் எங்களை கண்டால் பேருந்துகள் நிற்காமல் வேகமாக செல்வதாகவும் புகார் கூறும் தூய்மை பணியாளர்கள். இதனை கண்டித்து தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தின் முன்பு தரையில் அமர்ந்து சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலை நேரம் என்பதால் அலுவலகத்துக்கு செல்பவர்கள், பள்ளி கல்லூரி செல்பவர்கள் பெரும்பாலானவர்கள் பாதிக்கப்பட்டனர். சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்றது. தகவல் அறிந்து வந்தாலும் காவல்துறையினர், மருத்துவத்துறைகள், நிர்வாகிகள் பேச்சுவார்த்தைகள் நடத்தினர். நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்த பேரின் போராட்டம் கைவிடப்பட்டது. இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அழைத்து செல்வதற்கு தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள அவசர ஊர்தி தஞ்சை பழைய பேருந்து நிலையம் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பணிக்காக அழைத்து செல்லப்பட்டது. மேலும் தமிழக அரசு பெண்களுக்கு இலவச பேருந்து அறிமுகம் செய்தது அன்றிலிருந்து தற்போது வரை ஒரு சில ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பெண்களை இழிவாக பேசுவது, தரக்குறைவாக பேசும் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர் தெரிவிக்கின்றனர். ஆனந்தி.